இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு 100 சிசி கம்யூட்டர். என்னன்னா நம்ம மேக்ஸிமம் ரிவ்யூஸ் வந்து ஒரு 125, 150 பிரீமியம் பைக்ஸ்மே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த 100 சிசி கம்யூட்டரை வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கு ரீசனுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா அவங்க ஒரு வண்டி வாங்கும்போது அந்த என்ட்ரி பாயிண்டே வந்து ஒரு 100 சிசி வண்டி தான். இப்போ எங்க வீட்லயுமே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா வந்து 1998ல அப்பா வந்து ஹீரோ ஹோண்டால ஸ்ட்ரீட் 100 அப்படிங்கிற ஒரு வண்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2006 டைம்ல வந்து அப்கிரேட் பண்ணி போன போதும் ஸ்ப்ளெண்டர் தான் வந்து வாங்கினாங்க. ஸோ அது வந்து என்னன்னா நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறதுக்கான கம்ஃபர்ட், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், நமக்கு வண்டி வந்து பெரிய பிரச்சனைகள் கொடுக்காம அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் ஹோண்டாவோட சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வந்து அவங்க வந்து அந்த ஷைன் 125 தான் வந்து அவங்களோட ஒரு கம்யூட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லீவோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பட் அது எதுவுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய ரீச் வந்து கொடுக்கல. பட் அதில் வந்து அவங்க லேட்டஸ்ட்டாக ஷைன் பேஸ்லேயே வந்து, அதாவது கொஞ்சம் ஷைனோட அந்த டிசைன் எஸ்தெட்டிக்ஸையுமே எடுத்து 100 சிசி என்ஜினை பிளாங் பண்ணி ஷைன் 100 அப்படிங்கிற ஒரு வண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஹைலைட் ஆன விஷயங்களே ஒரு சிம்பிளிசிட்டி தான். சிம்பிளான ஒரு பைக்காக இருக்குது. ஸ்ப்ளெண்டருக்கு நல்ல ஒரு காம்படிஷனாகவும் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக இந்த வண்டியில் பாசிட்டிவாக இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. வண்டியோட அந்த டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டை வந்து பார்த்தாலே தெரியும். பழைய ஷைன் 125ல இருந்த சேம் ஹெட் கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கிறது மாதிரி இருக்குது. அதில் வந்து ஸ்டிக்கரிங்கில் உங்களுக்கு சின்ன கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் தான் ஹெட் லாம்ப்ஸ் வந்து கொடுத்து உங்களுக்கு ஹோண்டா அப்படிங்கிற அந்த பிராண்டிங் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து அந்த ஆல்வேஸ் ரன்னிங் லேம்ப், அதாவது இந்த பார்க் லேம்ப் மாதிரி வரக்கூடியதும் இருந்தது. கிளாசிக் ஸ்டைலில் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா மாடர்ன் பைக்ஸில் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஒரு கிளியர் லென்ஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு அந்த லைட்டுமே வந்து மாற்றிருக்காங்க. பட் இது வந்து அந்த சேம் ஓல்டு ஸ்டைல்லே வந்து இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மட்கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு லுக்கு கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ்டாக கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமான, அதாவது சிம்பிளிஸ்டிக்கான ஒரு அலாய் வீலுமே வந்து கொடுத்துருக்காங்க. டயருமே பார்த்தீங்கன்னா டியூப் டைப் தான் டயரு. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய வீலுமே வந்து வருது. உங்களுக்கு செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. கொஞ்சம் மீடியமான ஒரு விட்டில் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி விட்டில் தான் கொடுக்குது. கொஞ்சம் வந்து அந்த மைலேஜ் ஃபோக்கஸில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வரும் அப்படின்னே வந்து சொல்ல முடியும். அப்படியே நம்ம சைடுக்கு வந்தோம் அப்படின்னா டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 லிட்டர் வந்து உங்களுக்கு டேங்கோட கெப்பாசிட்டி வருது. ரொம்ப குட்டியாக அப்படி தான் நீட்டாக தான் வருது. உங்களுக்கு ஹோண்டா லோகோ முதல் அவங்களுக்கு ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து, அதாவது ஸ்டிக்கரிங்காக தான் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா நிறைய நமக்கு 125 சிசி வண்டிகள் போனோம் அப்படின்னா அந்த விங் எம்ப்ளத்தோட உங்களுக்கு 3Dயில் வரும். பட் இது வந்து சிம்பிளான ஸ்டிக்கரிங்கில் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ஜினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசாண்டல் மவுண்டட் என்ஜின், கொஞ்சம் வந்து ஒரு டில்ட் வந்து உங்களுக்கு வருது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் கூலிங் ஜெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது லாங் டேர்ம் யூசேஜ்லேயுமே வந்து உங்களுக்கு என்ஜினை வந்து கூலாக வச்சு அதோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறது மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிக்கருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த பேனலுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து சின்னதாக அந்த என்ஜின் ரொம்ப மொட்டையாக தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனல் அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான், ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மஃப்ளரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு மெட்டல் ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது கால் தான் நமக்கு தெரியாமல் பட்டாலும், இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டி வந்துட்டோம், பட் இதில் வந்து சுத்தமாக நமக்கு ஹீட் இல்லை. அதே நேரத்தில் உள்ளாடி டச் பண்ணும்போது அந்த ஹீட்டு தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. ரியர்லேயுமே சிம்பிளான அந்த சேம் அலாய் வீல்ஸ் தான். நார்மல் அந்த ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் தான். இந்த பீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி அப்ரைட்டாக மேலே போகாமல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக அப்படியே வச்சுருக்காங்க. நீட்டான ஒரு கிராப் ஹேண்டில் வருது. ப்ளஸ் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அண்ட் லாங் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப விட்த் இல்லாட்டியும் நல்ல ஃப்ளாட்டாக லாங்காக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை அந்த மாதிரி நம்ம 3 பேராக இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறதுக்கு ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு தாராளமாக அந்த லென்த் வந்து இருக்குது. சிம்பிளான ஒரு டெய்ல் லேம்ப் ஃப்ரண்டில் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் வருது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாகவே வந்து சாரி கார்ட் வித் லேடிஸ் ஃபுட்ரெஸ்டோடய வந்து கொடுத்துருக்கிறதுனால இதுவுமே வந்து நமக்கு நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக போனோம்னா இது வந்து ஒரு ஆக்சசரியாக நம்ம வாங்க வேண்டியிருக்கும். பட் இதில் சிம்பிளாக ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாகவே வந்து அவங்க கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய பைக்ஸில் இப்போ வராத ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த செயின் கார்டு, ஃபுல் செயின் கார்டு வந்து உங்களுக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதுவுமே வந்து
மேக்ஸிமம் அந்த செயின் லூப் பண்ணுறது அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக நம்ம ப்ரீமியம் பைக்ஸில் பண்ணுற மாதிரி எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். நம்ம ரெகுலரான சர்வீஸை மட்டும் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டிகிட்டே இருந்தால் போதும். அதுதான் வந்து இதோட ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறது. அடுத்ததாக இப்போ ஏறி உட்காந்தும் பார்ப்போம். வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 99 கிலோ தான் வண்டியோட வெயிட்டு. ஸோ வந்து ரொம்ப அல்ட்ரா லைட்டாக ஈஸியாக வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக நாட்களுக்கும் ஈஸியாகவே வந்து கால் எட்டுறது மாதிரி தான் இருக்கும். நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் பொசிஷன். உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்டர் தானே கொடுத்துருக்காங்க. பட்டன் அந்த லே அவுட் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஹெட்லாம்ப் வந்து ஆல்வேஸ் ஆன் தான். ஹை பீம் லோ பீம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு இதில் வருது. இண்டிகேட்டர் அப்புறம் ஹார்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாசிங் லைட் சுவிட்ச் மட்டும் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். பட் இதில் வந்து என்னென்னா ஆல்வேஸ் ஆன் அப்படிங்கிறதுனால ஹை பீம் லோ பீமை வச்சு ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்க கவனிப்பாங்கன்னு தெரியல. பட் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்டருக்கான சுவிட்ச் மட்டும்தான் வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளான கீ ஸ்லாட் ப்ளஸ் வந்து ஆனலாகில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் ப்ளஸ் வந்து ரைட் சைடில் உங்களுக்கு ஃபியூல் கேஜ் வருது. என்ஜின் வார்னிங் லைட், நியூட்ரல், டர்ன் இண்டிகேட்டர், ஹை பீம், இவ்வளோ தான் உங்களுக்கு இண்டிகேஷன். சிம்பிளான நமக்கு கிளாசிக் அந்த அனலாக் ஸ்டைல்லே தான் உங்களுக்கு அந்த ஓடோமீட்டர் ரீடிங்குமே வந்து வருது. ஈஸி அண்ட் என்ன சொல்கிறது, வேறு எந்த காம்ப்ளெக்சிட்டியுமே இல்லாமல். என்னென்னா இப்போ நம்ம டிஎஃப்டி அதுன்னு அட்வான்ஸ்டாக போகிறோம். அதில் எல்லாமே வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும் போதெல்லாம் நமக்கு அது ஃபேட் ஆகிறது, இல்லை ஒரு 5 வருஷம் 7 வருஷம் ஆகும்போது அந்த எல்சிடி பேனல்ஸ் வந்து நாசம் ஆகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பட் இது வந்து அப்படி லைஃப்லாம் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் நமக்கு இந்த ஒரு சிம்பிளிஸ்டிக்கான ஒரு வண்டி எதிர்பார்க்கவங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். நம்ம ஒரு 100cc கம்ப்யூட்டரே வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஷைன் 100 DX அப்படிங்கிற ஒரு புது வேரியண்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இதோட புக்கிங்ஸுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் அடிஷ்னலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெட்லாம்பில் வந்து ஒரு போல்டான குரோம் பீஸ் கொடுத்து கொஞ்சம் அந்த டிசைனை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. கூடவே பாடி கிராஃபிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச்டாக வருது. உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு அடிஷ்னலாக வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ரியர் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டருமே வந்து ஒரு ஃபுல் எல்சிடியாக வந்து உங்களுக்கு மாற்றிருக்கிறாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஷைன் 100 DXல அலாய் வீல்ஸ் ப்ளஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் ஷைன் 100 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்டு டயர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த ஷைன் 100 ரைட் பண்ணுவோம். சில என்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு 100cc என்ஜின், அதாவது 98 பாயிண்ட் சம்திங் வரக்கூடிய அந்த கியூபிக் கெப்பாசிட்டி வரக்கூடிய என்ஜின். இதில் வந்து நமக்கு பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 7.3 PS ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 8.05 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இன்னொன்று உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வண்டியோட அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத பொறுத்தவரை நமக்கு முக்கியமாக 100cc இப்போ டவுனுக்குள்ளாடி எப்போவுமே நம்ம ஓட்டக்கூடிய வண்டிகள். ஸோ இதில் மெயினாக தேவையானதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் எண்டில் வந்து நமக்கு அந்த டார்க் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்படியே கிடச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அது வந்து நமக்கு தாராளமாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்குமே பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து எல்லாமே வந்து பின்னாடி நம்ம டவுன் பண்ணுறது மாதிரி வந்து நமக்கு இருக்குது. 4 கியர்ஸுமே வந்து லோவர் பின்னாடி இருக்கிற லிவரில் வந்து நம்ம கீழே புஷ் பண்ணி கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட்டாக இருக்குது. மெயினாக நமக்கு இந்த 100cc வண்டிகளில் இருக்க வேண்டிய அந்த கேரக்டர், அதாவது கியர் சேஞ்சஸ் நமக்கு பெருசாக தேவைப்படாமல் அப்படியே ஒரே கியரில் ஓட்ட வேண்டிய ஒரு ட்ராக்ஷன் வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோவாக வரும். இப்போ 40 தான் இருக்கும், ஆனால் கியர் வந்து நமக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ அப்படியே ஸ்லோ பண்ணி 30 வந்தாச்சு. அப்படியே அந்த 30லேருந்து நம்ம ஆக்சிலரேட் பண்ணால் போதும், நமக்கு அப்படியே வந்தது குயிக்காக பவர் தருது. இப்போ சின்னதாக கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்து சிட்டிக்குள்ளாடி நம்ம சின்னதாக ஒரு ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அதுவும் ஹை ஸ்பீடாக ஹை பவராக இல்லாமல் சின்னதாக ஒரு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக நமக்கு வந்து அந்த என்ஜின் சப்போர்ட் பண்ணுது. கிளச்சும் லைட்டாக இருக்குது, கியர் ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த வண்டி எடுத்ததுலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கியர் சேஞ்சே நமக்கு தேவையில்லை. அப்படியே ஸ்மூத்தாக அந்த ஸ்பீடில் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுக்கு நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சஸ்பென்ஷன் வந்து நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் செட்டிங்லேயே இருக்குது. சின்ன ஒரு அலசல் இருக்கும்போது சின்ன ஒரு ஃப்ளோட் வண்டியில் தெரியுது. பட் நமக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத விட வந்து நமக்கு அந்த சஸ்பென்ஷன் நம்மளை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினான ஃபேக்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்ட்டுக்கு வந்து எந்த குறைச்சலுமே இல்லாமல் நமக்கு நீட்டாக வந்து நம்மளை அந்த பம்ப்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் அதை அப்சர்வ் பண்ணி
நமக்கு சஸ்பென்ஷன் நீட்டாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்ன டயர்ஸ் அப்படிங்கிறதுனால, அதாவது வீதி கொஞ்சம் கம்மியான டயர்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து டீசெண்டாக இருக்குது. நமக்கு பயங்கரமான ஹேண்ட்லிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சலரேட் பண்ணோன்னா ஈஸியாக ஒரு 50 60 அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்பீடு வருது. ஸோ இந்த ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக டே டு டே யூஸ் பண்ணும்போதும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜோட ஜாயிண்ட் வந்து வருது, நம்ம அப்படியே கேஷுவலாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்ட் வந்து நமக்கு இந்த இடத்துலையுமே வந்து கொடுக்குது. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. வைப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 60க்கு மேலே போகும்போது நமக்கு காலில் கொஞ்சம் வைப்ரேஷன், கையில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வந்து தெரியுது. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பில்டு பண்ணியிருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு தெரிய தான் செய்யும். மற்றபடி வெயிட் நல்ல கம்மி. என்னென்னா 99 கிலோ மட்டும்தான் வந்து வண்டியோட வெயிட்டு. ஸோ அந்த வெயிட் வந்து நமக்கு நல்ல கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே அப்படி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். சீட்டிங், அப்புறம் நம்ம அதில் உட்காந்துருக்கிற போஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போதும் நல்ல அப்ரைட்டாக அப்படி நேராக உட்காந்துருக்கிறது மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான, அதாவது ஒரு சூப்பர் ரிலாக்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் சீட்டிங் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வந்து அந்த சீட்டிங்குமே வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சீட்டிங் பொசிஷன் நீட்டாகவே இருக்குது. ஹேண்டிலுமே அப்படியே ரிலாக்ஸ்டாக நல்ல ஒய்டாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் கியர் தான், 10க்கு கீழே வந்து ஸ்பீடு வந்தது. செகண்ட் கியர் 20ல் தேர்ட் கியர், 20லேருந்து 4th கியர் போட்டால் கூட லைட் ஆக்சிலரேஷனில் ஈஸியாக அப்படி ஸ்மூத்தாக வந்துடும். ஸோ இதில் மெயினான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர் வந்து கிலோமீட்டர்லாம் மைலேஜ் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம இமேஜ் நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம ரிவ்யூ பண்ணுற அந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸே வந்து 83 வரைக்கும் எல்லாம் மைலேஜ் வாங்குறவங்க இருக்கிறாங்க, மைலேஜ் எடுக்கிறவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மைலேஜ் கான்ஷியஸான ஒரு கஸ்டமர் பேஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு செட் ஆகிற வண்டியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன டிராஃபிக்லலாம் சின்ன தெருக்கள்ல எல்லாம் நம்ம அப்படி 4th கியர் போட்டோமா அப்படியே போயிட்டே இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து 70க்கு மேலே மைலேஜ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுதான் வண்டியோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது. 70 மைலேஜ் அப்படிங்கிறதுனா நமக்கு தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேல்ஸ் ஜாப் இல்லை நிறைய டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலே டெய்லி ஓட்டுறதுக்கான ஃபுல் மைலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ப்ளஸ் வந்து ஹோண்டா அப்படிங்கும்போது நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அவங்களோட அந்த ஒரு நல்ல சர்வீஸ். ப்ளஸ் வந்து வண்டிகளில் பெரிய பிரச்சனைகள் ஈஸியாக வராது. என்ஜினோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். 3 இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வாரண்டி கொடுக்குறாங்க. அதை வேணால் இன்னொரு 7 வருஷம் ஆட் பண்ணி சர்வீஸ் வாரண்டி நம்ம என்ஜின் அந்த மாதிரி மெயினான விஷயங்களுக்கு மெயினாக கவர் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 7 இயர்ஸ் போட்டு டோட்டலாக 10 இயர்ஸுக்கான வாரண்டியுமே நீங்கள் வந்து உங்கள் வண்டியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீஸ் ஆஃப் மைண்டுக்கான விஷயங்கள் வந்து ஹோண்டா வந்து நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷைன் 100 பொறுத்தவரையிலே பாசிட்டிவான விஷயமே வண்டியோட சிம்பிளிசிட்டி தான். எனக்கு நல்ல ஒரு வெஹிக்கிள் வேணும், அதே நேரத்தில் பயங்கரமாக இந்த ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ்டான எல்இடி லைட்டு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், ப்ளூடூத், அது இது எதுவுமே வேணாம், எனக்கு நல்ல நம்பகமான ஒரு வண்டி வேணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஷைன் 100 ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் ஈஸி டு மெயின்டைன், ப்ளஸ் வந்து அந்த 3 வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ஜினுக்கான கோர் காம்பனன்ஸுக்கான வாரண்டி நீங்கள் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக வந்து ஷைன் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து இல்லை. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.